பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 50ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை அதுதான். அவரை ஸ்தோத்திரம் பண்ணா. ஸ்தோத்திரம்னு நீங்க ஒவ்வொரு டைமும் சொல்லும் போதில்ல, நீங்க யாரை மகிமைப்படுத்துறீங்க? நான் தேவனோட பிள்ளை அப்படின்னு சொல்லி நீங்க அங்க மகிமை, அதுவும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற மகிமை. நீங்க சொல்லலாம் நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு. ஆண்டவர் சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமா? நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நடந்துக்கிறோமா அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. அங்க நம்ம ஸ்தோத்திரம்னு சொல்லும் பொழுது அங்க நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்துறோம். ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும் அவர் மகிமைப்படுவார். என் பிள்ளை எனக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் அப்படின்னு சொல்லி, என் பிள்ளைகள் எனக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் மகிமை அடைவார். அவர் மகிமை அடைவார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவான். அதாவது இந்நாள் வரைக்கும் எப்படியோ எந்தெந்த வழியிலையோ போயிருக்கும், வழி மாறி திசை மாறி போயிருந்திருக்கும். ஆனா வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனோ தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறான். அவர் நம்ம எல்லாரும் ரட்சிக்கும்படியாக தான் அவர் பலியானார். இந்த சிலுவையில அவர் பலியாகி நம்மளுடைய எல்லா பாவங்களுக்காக அவர் நம்மளுடைய பாவத்தை தன் தலையின் மேல் சுமந்து கொண்டு சிலுவையில பலியாய் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அந்த ரட்சிப்பை நமக்கு பாவ மன்னிப்பு வாங்கி கொடுத்து அவருடைய அன்புல நிலைக்கு செய்து நமக்கு அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு நித்திய வழியில நடத்துகிற அவருடைய ரட்சிப்பு, பெரிதான அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார். தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். அதாவது வழியை மாற்றி இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் அப்படின்னு சொல்லி தான் செய்த பிழைகளிலிருந்து திருத்தி கொண்டு தன் வழியை ஆண்டவரின் பாதைக்கு நேராக, அதாவது நித்திய வீட்டுக்கு நேராக, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார், அந்த வழிக்கு நேராக போகும்போது அவர் வழியை செவ்வாய்ப்படுத்துவார். அந்த வழி நடக்க முடியாது, பைபிள் படி வாழ முடியாது, வார்த்தையின்படி நிற்க முடியாது, ஆண்டவருடைய வார்த்தை படி என்னால நடக்க முடியலையே, ஒரு பொய் சொன்னாதான் இந்த இடத்துல என்ன ப்ரமோஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பொய் சொன்னாதான் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன பொய் யார மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக சொல்றீங்க? அந்த ஒரு உண்மை தேவனை பிரியப்படுத்துறதுக்காக சொல்றீங்களா அப்படின்றத ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கோங்க. ஸோ தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய ரட்சிப்பு, பெரிதான அந்த ரட்சிப்பை நமக்குள்ள அடைய, அவருடைய ரட்சிப்பை அடைய நாம் என்ன பண்ணணும்? தன் பிள்ளைகளை உணர்ந்து பாவத்தை மறைக்காமல் தேவனிடத்தில் அதை சொல்லி அதை திருத்தி கொண்டு வாழ்ந்து தேவனுடைய பாதையில நடக்கும்போது அவருடைய பாதையில நடக்க நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து நடத்தி செல்லுவார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக அறுக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா இந்த நேரத்திலும் இசப்பா உம்முடைய வார்த்தையின்படி இசப்பா உமக்கு அநேக ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செலுத்த, இசப்பா உண்மை மகிமைப்படுத்துகிற காரியத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாருங்க தகப்பனே. இசப்பா நாங்கள் பிள்ளைகளை உணர்கிறோம் தகப்பனே. இசப்பா நீர் எங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துங்க. நீர் எங்களை ரட்சிப்புக்கு ஏதுவான பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க. இசப்பா ரட்சிப்புக்கு ஏதுவான கனிகளை நாங்கள் கொடுக்க கிருபை செய்யுங்க. ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்யுங்க. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், உம்முடைய நாமத்திற்கு மாத்திர மகிமை வர பண்ணுங்க. நீர் ஒருவரே எல்லா துதியும் எல்லா கணத்துக்கும் பாத்திரத்துக்கு நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிற ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.